ஹாய் ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்டில் 1 பிளாக் ஸ்கை பிளாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு என்ன எபிசோட் போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 4 பிளாக் வேறு கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கு நடுவில் வந்துட்டு மஞ்சள் பிளாக். இந்த பிளாக்கில் தான் நம்மளுக்கு வந்துட்டு நிறைய ஐட்டம் கிடைக்க போகுது. அதுக்கு முன்னாடி என்னடா பின்னாடின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் வந்துட்டு எண்டர் ட்ராகன் அடிக்க போகிறேன். என்ட்ரு போர்ட்டல் நம்மளுக்கு தேவையான லூட்டில் எடுத்துகிட்டு அங்கே போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஒன்றும் பேசுகிறதில்ல, நம்ம மைனிங் போயிடலாம். அதுக்கு முன்னாடி பூஜை பண்ணிப்போம். பூஜை பண்ணிவிட்டு இது அப்படியே தேங்காய் உடைக்கிற மாதிரி ஜீம்பூம்பா சக்கடி நல்லதாக கொடுத்துரு மக்கடி அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுன்னு சுற்றுறோம். கொடுத்துட்றாடே, நல்லதாக கொடுத்துட்றாடே. ஏங்க கொடுத்துருவானுங்களா தெரில. ஓகே கொடுத்துறான். என்னடா இது ஏங்க இவனுங்க என்னங்க ஸ்டோன் பிக்கெக்ஸு ஸ்டோன் இது சரி ஸ்டோனு ஆக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கானுங்க. கரும்பு எல்லாத்தையும் கீழே போடு. நான் நினச்சது பெருசாக நினச்சேன். அப்படியே ஒரு நதரைட்டு அப்படியே டைமண்டு அப்படியே கொடுத்துட்டானுங்கன்னா நேராக என்னடா அது என்னங்க என்னென்னு பார்க்குறதுக்குள்ளேயே கீழே விழுந்துச்சு. போடு. இதுவும் கோல்டு தான், எனக்கு பிடிக்கல. இதே மாதிரி தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பிளாக் தோணுனாலும் ஒரு சூப்பரான ஐட்டம் கிடைக்கும். இதுதான் இந்த வேர்ல்டோட லாஜிக், மித்திக் எல்லாமே இதுதான். ஓகே, நெக்ஸ்ட்டு தோண்ட ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு மேலே நம்ம இது பேசிட்டு யாரை பிளாக் போட்டது மேலே. சரி ஓகே, நான் தான் போட்டேன். பார்த்தீங்களா டைமண்ட்லாம் கிடச்சிருக்கு மாசு. ஆனால் இது வந்துட்டு உருக்கணும். உருக்கிற அளவுக்குலாம் நம்மளுக்கு டைம் இல்லை. என்னங்க உருளைக்கிழங்கெல்லாம் கிடைக்குது. சி போடு. என்னங்க இது ரயில்வே ட்ராக்கெல்லாம் கிடைக்கிது. நான் கேட்டேன் ரயில்வே ட்ராக். அதுக்குள்ளே வருங்க. செஸ்டெல்லாம் ஃபுல் ஆகிடுச்சு. டைமண்டில் தூக்கி போட்டுடலாம். வேஸ்ட்டு. என்னடா டைமண்டில் தூக்கி போடுறீங்கன்னு கேட்டால் நம்மளாம் நேரம் நெதரைட்டு தான் அப்படின்னு சொல்லி முடிவாயிடுச்சு. ஓகே, இது போடுறேன் அந்த பக்கம். இதெல்லாமே தேவையே கிடையாது. இந்த போர்ஷனு என்னன்னு தெரில, ஃபயர் சிஸ்டம் அது இதுன்னு இருக்குது. ஓகே, இந்த இது நெதர் போட்டில் இவனுக்கு கொடுத்துட்டானுங்க. சரி அங்கே போகிறக்கு இங்கேயே போட்டு பார்க்கலாம். ஒர்க் ஆச்சுன்னா நம்ம இங்கேயே இருந்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இது போடுவேன். ஆனால் வந்துட்டு கடைசியில் ஒர்க் தான் ஆகுது. என்னாச்சுன்னு தெரில, நீங்களே பாருங்கள். ஓகே, இது அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லி மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எலக்ட்ராவும் ராக்கெட்டும் கிடச்சி சூப்பராக நம்ம ட்ராகனை வந்துட்டு பறந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ராவை போட்டு ராக்கெட் விட்டு பார்ப்பேன், பறக்காது. இது வந்துட்டு இந்த வேர்ல்டோட கிளிச்சு. ஆல்ரெடி நம்ம எப்படி எலக்ட்ராவில் பறக்கணும்னு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். கொஞ்சம் வாய் குளருது. ஓகே சாரி, ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, அப்படியே வந்து நான் இது ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். இது பறக்கவே முடியல, ஏன்னு தெரில. இது வந்துட்டு இந்த வேர்ல்டோட கிளிச்சா இல்லை வந்துட்டு எனக்கு தான் பறக்க தெரியலையா எதுவும் தெரில. எனக்கு தெரியும் ஆனால் பறக்க தான் முடியல. அப்புறம் தேவையான லூட்டில் எடுத்துகிட்டு நெதரைட் பிக்காக்ஸு அது இதுன்னு எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு நேராக எண்டர் ட்ராகன் அடிக்க போயாச்சு. என்னடா அதுக்குள்ளே எண்டர் ட்ராகன் அடிக்க வந்துட்டிங்கன்னு கேட்டால் பார்த்தீங்களா எல்லாம் நெதரைட்டில் எடுத்துட்டேன். என்னாச்சுன்னு வீடியோ கட் ஆயிடுச்சு மக்களே. மனசே விட்டனால அப்படின்னு. அப்புறம் சரி ஓகே, இதுக்கே மனசை தளர விட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெதருக்குள்ளே குச்சிட்றா கைப்புள்ள அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இது கிடச்சி சல்கர் பொட்டி. அதில் ஏதோ ஒரு தேவையான பொருளை வச்சுட்டு கிளம்புவோம்னு நினச்சா உள்ளே எந்த பொருளுமே இல்லை. சரி நம்மக்கிட்ட இன்னொரு சல்கர் பொட்டி இருந்துச்சு. அதுலேயாச்சும் என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஓகே நெதரைட் ஸ்வாட் இருக்குது. அப்புறம் டோட்டமாக ஃபண்டைனில் இருந்துச்சு. சரி ஓகே சூப்பர், இனி போயிட்டு நம்ம எண்டர் ட்ராகன் அடிக்கிறதா ஒரே வேலை அப்படின்னு சொல்லிட்டு சல்கர் பாக்ஸை தோண்டி எடுத்துட்டேன். ஆனால் நான் இந்த வீடியோவில் ஒரே அட்டம்ப்ட்லலாம் அடிக்கவே இல்லைங்க. இது அது பேர் எண்டர் ட்ராகனை கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 சான்ஸுக்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, எஃபிஷியன்சி போட்டிருக்கனால ஸ்பீடாக மைண்ட் பண்ணணும்னு நினச்ச மாதிரி ஸ்பீடாக தான் மைண்ட் பண்ணுது. இங்கே இந்த எண்டர் ட்ராகனோட இது வேறு காமிக்குது. இதே மாதிரி ஒரு சூப்பரான வேறு ஏதோ ஒரு இது வேணுமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு மேலே போய் எண்டர் ட்ராகன் அடிச்சிருவோம். நம்ம சர்வைவல் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் சீக்கிரமாக போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகே, இவனுக்கு கண்ணையே பார்க்கக்கூடாது, கொஞ்சம் கீழே பார்த்துட்டே போயிடலாம். ஏன்னா அவனுக்கு வந்துட்டு அடிப்பானுங்க. ஓகே, இது கூட பாருங்கள் எஃபிஷியன்சி 5 அன்பிரேக்கிங் 3 அது இதுன்னு பவர்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, எண்டர் ட்ராகன் வந்துட்டான் பாருங்க. இதுக்குள்ளே வந்துட்டான். டே முடிஞ்சடா நீ அப்படின்னு சொல்லி குடுன்னு ஓடி போய் கத்தி எடுத்து மண்டையாக அடிக்கிறக்கு. ஐயோ ஏங்க வாயிலேருந்து எச்ச துப்பிட்டான். ஐயோ கருமகள், நம்ம இங்கெல்லாம் போகக்கூடாது, நம்ம சுற்றி போய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சுற்றி போவேன். அடிச்சிடுவேன். ஆனால் என்ன கொஞ்சம் நேரத்துலேயே பறந்துடுவான். அடி பறந்துட்டான்டா.
இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா மேலே உனக்கு பாருங்க ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்குது. அங்கே போய் ஐயோ திரும்ப சுற்றி போயிட்டான். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அவன் ரீஜெனரேட் ஆகிறத தடுக்கணும். அதுக்கு நம்ம வந்துட்டு பிளாக் நம்மளுக்கு நிறைய தேவைப்படும் மேலே ஏறி போகிறக்கு. அந்த எலக்ட்ரா மட்டும் யூஸ் ஆயிருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். ஐயோ ஏங்க என்னங்க ஆச்சு? ஓ எப்படியோ என்னமோ அடிச்சிட்டானுங்க. டேய் இருடா திரும்ப வரேன்டா. ஏங்க எப்படி அடித்தானுங்கன்னு உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒன்று ஐடியா இருந்துச்சுன்னு சொல்லுவோம். அச்சோ அடிச்சிட்டானுங்க. எப்படி அடிச்சான்னு தெரியல. சரி ஓகே நம்ம அடுத்த டைமே வந்தாச்சு. தேவையான ரூட்டில் எடுத்துகிட்டு அப்படியே சாப்பாடு இல்லை, இப்போ சாப்பாடோடு வந்தாச்சு. இங்கே தேவையான ஏதோ லூட் இருந்தால் எடுத்துக்கலாம். செஸ்ட் பிளேட்டில் இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ மேலே ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு உடைக்க வந்தாச்சு. ஓகே ஃபஸ்ட்டு போடு. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க கீழே விழுந்துருப்பேன். ஓகே அப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாம். ஓகே நெக்ஸ்ட் இதுக்கு வந்து தமிழ் என்னோட இங்கேருந்து எட்டில். ஓகே ஒன்றா ரெடி தமிழ் ஏங்க இங்கேருந்து எட்டலிங்க. சரி கொஞ்சம் கிட்டத்தில் போய் தமிழ். ஓகே 2 HP தான் போயிருக்கணும், பிரச்சனை இல்லை. நம்மக்கிட்ட உருளைக்கிழங்கு இருக்குது, உருளைக்கிழங்கு செல்ல குட்டின்னு இருக்குது. அதை வச்சு நம்ம சாப்பாட்டை ஏற்றிக்கலாம். கொஞ்சம் இது தான் கோல்டன் ஆப்பிள் கிடைக்குன்னு நினச்சேன். ஏங்க பேசிகிட்டே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 டைம் கிட்ட சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ தான் நிறைய லூட் எடுத்துகிட்டு நிறைய டைம் வந்துச்சு. நிறைய வருது, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ரீஜெனரேட் போர்ஷன் எத்தனை ஏஞ்சுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இதே மாதிரி தான் அடி ஏங்க முக்கால்வாசி கொண்டு வந்துட்ட காவாசி. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா அப்படியே அடிச்சிருக்கலாம். அவனுக்கு கொஞ்சம் ரீஜெனரேட்டு தான் வருவான், பரவாயில்ல நம்மளும் ரீஜெனரேட் ஆகிக்கலாம். ஓகே திரும்ப வந்துட்டான். திரும்ப நம்ம அடி ஓ கொஞ்சம் ஓப்போ இவங்க ஃபைனலி 100 ட்ராகனை டிஃபீட் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ வந்துட்டு இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டேன். சிசி பிசி ஓகே நம்ம என்டர் ட்ராகன் அடிச்சிட்டோம். எல்லாம் லூட்டி எடுத்துக்கலாம். சூப்பர் ஏங்க என்டர் ட்ராகனை முடிச்சிட்டோம். நம்மளோட ஃபஸ்ட்டு அதாவது ஒரு நியூ வேர்ல்டையும் முடிச்சாச்சு, எல்லாத்தையும் எடுத்து. ஓகே நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் வரேன். என்ன வீடியோவில் வரணும்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் இன்ஃபர்னோ. ஓகே ஸ்கிப் கொடுத்துடலாம். ஓகே உங்கள் இன்ஃபர்னோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டு ஆல். Bye, take care.